ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானஸ் vlog. நான் உங்களோட அனிதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, சாரி. கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தேன். பட் இருந்தாலும் வீடியோ போட முடியல, என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியல, அதனால் போட முடியல. இப்போ தான் வந்துட்டு சரி ஓகே ஒரு மூவி பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு ஒரு மூவி பார்த்தேன் நேற்று, ப்ரைமில் பார்த்தேன். அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், நார்மலாக இருந்தது. பட் ரொம்ப மொக்க மூவின்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஜெய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மலாகவே. இங்கே யாராவது ஜெய் பிடிக்கும்னா சொல்லுங்கள், ஏன்னா வந்துட்டு எனக்கு ஆக்டர் ஜெய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவருக்காக அந்த படத்தை பார்த்தேன். அந்த படம் நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல கான்செப்ட் உள்ள படம் தான். படத்தில் வந்துட்டு குறைகள்னு எதுவுமே இல்லை, ஏன்னா வந்துட்டு படம் நல்லா அருமையாக இருந்தது. படத்தில் எனக்கு ரொம்ப ஹிட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரே நாளில் அந்த பொண்ணை லவ் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு ஒரே நாளில் கல்யாணம் பண்ண ஒத்துக்கும். ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் நல்லா இருந்தது அந்த கான்செப்ட். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எந்த படத்துலையும் நான் பார்த்ததில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வரும், சட்டென்று மாறுது வானிலைன்னு. அந்த சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது. நேற்றுலாம் தான் அந்த பாட்டுக்கு தான் அப்படியே வைபாயிட்டே இருக்கேன். அந்த பாட்டு ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது அந்த பாட்டு, கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டுக்காகவே இந்த ரிவ்யூ பண்ணணும்னு தான் நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த காரணத்துக்காகவும் பண்ணேன். படத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அமேசான் ப்ரைமில் போய் பாருங்கள். படம் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் அந்த பாட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி இவ்வளோதான். நான் அடுத்த வாரம் நான் ஏதாவது ஸ்பெஷல் மூவி பார்த்தேன்னா அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண கண்டிப்பாக வருவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அனிதா. டாடா, பை பை, see you.